இந்த வருடத்திலும் ஆண்டவர் ஏற்படுத்திருந்த இந்த 7 நாள் கூட்டங்களுக்காக கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 4வது நாளிலே கர்த்தருடைய கிருபைகள் எல்லாம் நினைத்து பார்த்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை கிருபை பாராட்டி நடத்தி வருகிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபை என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமானது. உலக வாழ்க்கையில மனிதர்கள் ஜீவிப்பதற்கு பணம் அவசியம் தேவையாக இருக்கிறது, பொருளாதாரம் அவசியம் தேவையாக இருக்கிறது. இந்த பூலோக வாழ்க்கையில பணம் பொருள் செல்வம் இல்லாதவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தும்படியாக மிக கஷ்டப்படுவார்கள். ஏழ்மையில வாழ்கிறவர்கள் இந்த பூலோக வாழ்க்கையில தங்களை நடத்தும்படியாக மிக சிரமப்படுவார்கள், மிக கஷ்டப்படுவார்கள். ஆத்மீக பிரகாரமாக பார்க்கும்போது பரலோகத்தினுடைய பணம் கிருபையாக இருக்கிறது. பூலோகத்தினுடைய பணம் ஐஸ்வர்யமாக இருக்கலாம். ஆனால் ஆன்மீக காரியங்களை பார்க்கும்போது பரலோகத்தினுடைய பணம் தேவனுடைய கிருபையாகத்தான் இருக்கிறது. எவ்விதமாக உலக வாழ்க்கையிலே பொருளாதாரம் இல்லாதவர்கள் மிக கஷ்டப்படுவார்களோ சிரமப்படுவார்களோ, அதே போல தேவனுடைய கிருபை இல்லாத கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்களில் அவர்கள் ஜீவிக்க முடியாம ரொம்ப சிரமப்பட வேண்டியதற்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. கிருபை இல்லாதவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜீவனம் பண்ண முடியாது. எவ்விதமாக உலக பிரகாரமான பொருளாதாரம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் உயர்ந்து ஒரு நாள் தாழ்வு, இப்படியே ஏற்றத்தாழ்வுகளே கடந்து போகிறதோ, அதே போல கிருபை இல்லாதவர்களுடைய வாழ்க்கை ஆன்மீக காரியங்களில் நிலையாக இருக்காது. வேதத்தில் பார்க்கிறோம், கிருபை என்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை எந்த அளவுக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் பெற்றிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் ஆன்மீக காரியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் மேன்மை செய்கிறவர்களாகவும் காணப்படுவார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனுடைய கிருபை மிக முக்கியமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்களை பார்க்கும்போது இப்படிப்பட்டதான கிருபையினுடைய கூட்டங்களிலே அவர்கள் கடந்து வருவதே உலக பிரகாரமான நன்மைகளினுடைய அடிப்படையில் தான். தேவன் எனக்கு கிருபை தந்தால் எனக்கு உயர்வு வரும், தேவன் எனக்கு கிருபை தந்தால் எனக்கு விடுதலை உண்டாகும், தேவன் எனக்கு கிருபை தந்தால் வேலை கிடைக்கும், ஞானம் வரும், இப்படியெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்துதான் இன்றைக்கு கிருபை கூட்டங்களிலே அநேகர் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் வேதத்திலே பார்க்கிறோம், கிருபை என்பது ஆன்மீக காரியத்திற்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. சரீர பிரகாரமான காரியங்களை விட ஆன்மீக காரியங்களுக்கு தேவனுடைய கிருபை தான் மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த கிருபையை நாம் பெற்றிருப்போமானால் நம்முடைய ஆன்மீக காரியத்துல நாம் நிச்சயமாக அவைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஒரு வசனம் கூட வாசியுங்கள். 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதற்கு சாலமோன், எனது தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இந்த
தாவீதை குறித்து அவருடைய மகன் சாலமோன் சொல்கிறார், அவருடைய தகப்பனாகிய தாவீதுக்கு ஆண்டு பெரிய கிருபை செய்தார் என்று சொல்கிறார். பெரிய கிருபையை கொடுத்ததாக பார்க்கிறோம். கிருபைகளிலே அளவீடுகள் இருக்கிறது. குறைந்த கிருபையை பெற்றிருப்பது, மீடியமான கிருபையை பெற்றிருப்பது, அதிகமான கிருபையை பெற்றிருப்பது. வேதத்தில் பார்க்கிறோம், தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அதிகமான கிருபையை அளிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வேதம் விதமாக சொல்கிறது. வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை. ஏதோ ஒரு நாள் கிருபையை பெற்றிருப்பது மட்டுமல்ல, கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றுக்கொண்டே இருப்போம். ஆனால் கிருபையிலே நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருப்போம். பொருளாதாரங்கள் நிமித்தமாக நாம் செலவு பண்ணுவது குறைகிறதோ, அதே போல நாம் குறைந்த கிருபையை பெற்றிருப்போமானால் அந்த கிருபை முழுவதும் நாம் முடிந்துவிடும். எனவே தான் வேதங்களை பார்க்கிறோம், நாள்தோறும் புதிய புதிய கிருபைகளை ஆண்டவர் நம்மில் பெருக செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு எல்லா ஜனங்களும் நினைக்கிறது போல கிறிஸ்தவ ஜனங்களும் பொருளாதாரத்தை தான் மேன்மையாக நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொருளாதாரங்கள் எல்லாவற்றை விட தேவனுடைய கிருபை தான் மிக மிக பெரிதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. ஏனென்றால் இந்த தேவ கிருபை நம்மிடத்தில் வந்துவிட்டதானால் வேதம் சொல்கிறபடி நம்முடைய ஆத்மா வாழ ஆரம்பிக்கும், நம்முடைய ஆத்மா வாழ்வடைய ஆரம்பிக்கும். ஆத்மா வாழ்வடையும் போது நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கிருபை உலகத்தை விட்டு நம்ம பிரிக்கிறது. கிருபை தேவனோடு நெருங்கி சேர வைக்கிறது. கிருபை பாவத்தை அக்கிரமத்தை நம்மை விட்டு பிரிக்கிறது. கிருபை நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறது. கிருபை நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறது. கிருபை பெற்றிருக்கிறதான நாம் நாள்தோறும் இன்னும் அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்ள தேவனிடத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் இன்னும் அதிகமான கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். வாசியுங்கள் ஒரு வசனம், ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதன் ஒரு நாட்களை விட இப்போது கிருபை பெற்றிருக்கிறான் என்பதை நாம் எவ்விதமாக அடையாளம் கண்டுகொள்வது என்றால், இவன் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் இவனை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. பாவத்திலையும் பாவம் இருந்ததான இந்த பூமியிலையும் வாழ்கிறதான ஜனங்கள் மத்தியில ஜீவிக்கிறதான நாம் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நமக்கு அதற்கு தேவை கிருபைதான். கர்த்தருக்கு அடுத்ததான காரியங்களிலே நம்முடைய மாம்சீகம் செயல்பட என்ன செய்வதில்லை, அனுமதிப்பதில்லை. நம்முடைய மாம்சீகம் எப்போதும் தேவன் செய்கிறதான செயல்பாடுகளுக்கு விரோதமாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய ஜனங்கள் அப்படிப்பட்டதான காரியங்களிலே ஜீவித்திருப்பதை பார்க்கிறதான கிறிஸ்தவ ஜனங்கள் கூட அதே வழியில தான் கடந்து போகும்படியாக என்ன செய்கிறார்கள், அவர்கள் விரும்புகிறார்கள், செயல்படுகிறார்கள். நம்முடைய மாம்சீகத்தினால நாம் தேவனை தேடுவதில் குறைபடுகிறோம், தேவனுக்காக வாழ்வதிலே குறைபடுகிறோம். நம்முடைய சரீரம் தேவனுக்காக வாழ வேண்டுமான நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய கிருபை அதிகமாக இருக்கும்போது வேதம் சொல்கிறபடி நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. இன்னைக்கு பாவத்தை செய்கிறதா அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் பாவம் செய்யாத ஒரு எண்ணத்திலே தான் வாழ்ந்து வருகிறார்கள். அடிக்கடி உங்களுக்கு சொல்றதான காரியம், பெரிய பெரிய
காரியங்களை பாவம் நினைக்கிறதான மனிதர்கள், கிறிஸ்தவர்கள் சிறிய காரியங்களை பாவம் சொல்லி என்ன செய்யறதில்லை, நினைக்கிறதில்லை. இதை குறித்து வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் கொசுகில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறீர்கள். பாவத்தினுடைய தன்மையை குறித்து சொல்லும்போது ஒரு விதமாக சொல்கிறார், உங்களிடத்தில் சிறிய சிறிய பாவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பெரிய பாவங்கள் இருக்கிறது. கொலை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்ல தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிற மனுஷன் நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் அவன் இருளுக்குள் இருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இல்லை என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ ஜனங்களிடத்தில் இருக்கிறதான பாவம், இப்படிப்பட்டதான பாவம் நிறைய இருக்கிறது. பொறாமை இருக்கிறது, கோபம் இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, பொய் இருக்கிறது, சிறிய சிறிய களவு இருக்கிறது, இன்னும் இருதயத்தில் கபடம் இருக்கிறது, பகை இருக்கிறது, விரோதம் இருக்கிறது. இதெல்லாம் பாவம் தான். ஆனால் இவைகளெல்லாம் நம்மிடத்துல இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நாம கிருபைக்கு கீழ்பட்டிருக்க வேண்டும். கிருபை நம்மில் பெருகும் போது நாம கிருபைக்கு கீழே வருகிறோம். கிருபையை கீழே வைத்து நாம மேலே இருந்தால் நாம் தான் மேற்கொள்ளுமே உடைய கிருபை நம்ம என்ன செய்ய மேற்கொள்ளாது. நாம் கிருபைக்கு கீழே இருக்க வேண்டும், நமக்கு மேல கிருபை இருக்க வேண்டும். நமக்கு மேல தேவனுடைய கிருபை இருக்கும் போது இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. கிருபை ஆண்டவர் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு தர விரும்புகிறதான காரணம் என்னவென்றால், எல்லா ஜனங்களும் இந்த கிருபைக்கு கீழ்பட்டு இருந்து பாவமடையாதபடி தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவனுடைய கிருபை. ஆனால் இன்றைக்கு அதை மாறி ஜனங்கள் யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நான் கிருபை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பேன். இந்த கிருபை கூட்டங்களில் சில வேளைகளில் சாட்சி சொல்கிறவன ஜனங்களும் அதனுடைய அடிப்படையில் தான் அவர்கள் சாட்சி என்று சொல்கிறவர்களாக இருப்பார்கள். ஜனமுடைய வாழ்க்கையில நான் இந்த கூட்டத்தில் கடந்து வந்ததற்கு பிறகு, இந்த கிருபையை பெற்றதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படியோ மாறிவிட்டது. நான் தேவனுக்காக வாழ ஆரம்பித்து விட்டேன். கர்த்தருக்கு அடுத்ததான காரியங்களை நான் அதிகமாக ஈடுபட ஆரம்பித்து விட்டேன். அது நான் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, அது நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிறதான தேவ கிருபை அப்படி செய்தது. தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே உங்களை ஈடுபட வைப்பது தேவனுடைய கிருபை தான். அதிகால வேளையில் நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருப்ப தேவனுடைய கிருபை தான். கிருபை பெறாத ஜனங்களால் வர முடியவில்லை. தேவனுடைய கிருபை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால்தான் அந்த கிருபை உங்களை அழைத்து இருக்கிறது. கிருபை உங்களுக்கு மேலாக இருக்கிறபடினால் உங்களை கீழ்படுத்தி அந்த கிருபை உங்களை அழைத்து வந்திருக்கிறது. ஆனா அநேக ஜனங்களுக்கு கிருபை மேலே இல்லை. இவர்கள் கிருபைக்கு மேலாக இருக்கிறபடினால் இந்த கிருபை இவர்களை நடத்த முடியவில்லை. இவர்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். எனவே அவர்களால் கொஞ்சம் தூக்கத்தை கெடுத்து இங்க வர முடியல. சரீரம் எப்போதுமே அது விருப்பத்தின்படியே தான் நடக்கும் என விரும்புகிறது. நாம் நம் விருப்பத்தின்படி நடந்து கொண்டே இருப்போமானால் நாம் இந்த கிருபை என்ன செய்யலாம், நம்ம கிருபை நடத்த வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலை கிருபை நடத்தினார். கிருபை நடத்தினபடினால்தான் அவர் தன்னை பாடுபடுவதற்கு ஒப்புக் கொடுத்தார். பவுல் ஒரு ஐஸ்வர்யவானுடைய வீட்டில் பிறந்து வளர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் மீது தேவனுடைய கிருபை பெருகின போது, கிருபை அவரை கீழ்ப்படுத்தின போது, அவர் தேவனுக்காக வாழும்படியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். எதையெல்லாம் லாபம் என்று நினைத்தாரோ அவைகள் எல்லாம் நஷ்டம் குப்பையுமாக என்ன செய்தது? அது தேவனுடைய கிருபைதான். நான் கிடையாதுன்னு சொல்லிட்டார். நான் கிடையாது. நான் அதிகமாக உழைத்தேன், நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், நான் தேவனுக்காக அதிகமாக செயல்பட்டவன் நான் மனுஷன். ஆனால் அதுக்கு பொறுப்பு நான் கிடையாது. தேவ கிருபை அப்படி செய்வது. இன்றைக்கு வந்திருக்கிறதான நீங்கள் தேவ கிருபைக்கு கீழ்ப்பட்ட இடத்துல வந்திருக்கிறீர்கள்.
எல்லாருக்கும் அதிகாலையில் நல்லா தூக்கம் வரத்தான் செய்யும். அதிகாலையில் எழும்போது எந்த ரொம்ப கஷ்டமான காரியம் தான். நாங்களெல்லாம் என்ன செய்யறோம், அலாரம் வைத்துதான் எழுப்புகிறோம். நீங்கள்லாம் சமயத்திற்கு தூங்கியிருப்பீங்க. நாளை நேரம் தூங்கும்போது 12 மணி தாண்டி இருக்கும். என்றாலும் அதிகால வேளையில தேவனை தேடுவதற்கு நாம் கடந்து போக இந்த வருடத்தினுடைய அத்தனை நாட்களுமே தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது. வருடத்துல ஒரு 7 நாள் காலையில 5 மணிக்கு எழுப்புனா என்ன, நம்ம கெட்டா போய் விடுகிறோம். நம்மளோட வசதியாக வாழ வைத்திருக்கிறார், சுகத்தோடு வாழ வைத்திருக்கிறார், பலத்தோடு வாழ வைத்திருக்கிறார், மகிழ்ச்சியோடு வாழ வைத்திருக்கிறார். இக்கட்டில் இருக்க வரும்போதெல்லாம் நாம் அழுத போது, ஜெபித்த போது கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஏன் அவருக்கு ஒரு 7 நாள் காணிக்கையாக நம்ம அர்ப்பணம் பண்ணக்கூடாது? வருடத்தில் ஒரு 7 நாள் அர்ப்பணம் பண்ணக்கூடாதா? பலவீனத்தில் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தி வந்திருக்கிறது. எத்தனையோ எதிர் செயல்கள் மத்தியிலே, சத்துடைய கிருபை மத்தியிலே கர்த்தர் நம்மை தாங்கி நடத்தி வந்திருக்கிறாரு. ஏன் இந்த கிருபைக்கு நம்ம ஒப்புக் கொடுக்க கூடாது? ஏன் இந்த கிருபையை நாம் அளவில்லாமல் பெறக்கூடாது? கிருபையின் மேல் நாம் ஏன் கிருபையை பெறுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க கூடாது? கிருபையின் மேல் நமக்கு கிருபை வர வேண்டும். நாம் இதை விரும்ப வேண்டும். எதை விரும்புகிறோமோ அதை பெறுவதற்கு நாம் செயல்படுவோம். நமக்கு அந்த விருப்பமே இல்லாமட்டால் நாம் அதற்கு செயல்படவே முடியாது. ஆண்டவரே, உடைய கிருபையில் நான் இன்னும் அதிகமாக, நான் கிருபையின் மேல் நான் இன்னும் அதிகமாக கிருபையை பெற வேண்டும். கிருபையின் மேல் அதிகமான கிருபையை பெறும்போது நாம் கிருபைக்கு கீழ்பட்டு அது நடத்தும்படியாக நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அது நடத்தும்படியாக நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது நம்முடைய ஆத்மா நல்ல வாழும். நம்முடைய ஆத்மா ஆண்டவருக்காக எழும்பும். நம்முடைய ஆத்மா ஆண்டவருடைய காரியங்களை உற்சாகமாக செயல்படும். நம்முடைய ஆத்மா ஆண்டவர் அதிகமாக துதிக்கும். நம்முடைய ஆத்மா ஆண்டவர் அதிகமாக சேவிக்கும். அப்படி நாம் கர்த்தருடைய காரியங்களில வளரும் போது ஆண்டவர் சரீர பிரகாரமான எல்லா காரியங்களிலையும் நாம் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆனா இன்றைக்கு அநேக ஜனங்கள் நினைக்கிறதான காரியம், ஆண்டவர் சரீர பிரகாரமான நன்மைகளை எனக்கு தரட்டும், நான் யாருக்காக வாழ்கிறேன். அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவருக்காக வாழ முடியாது. அவர் மகா பெரியவர். அவரிடத்தில் நீங்கள் தான் உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீங்கள் தான் முதலாவது ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீங்கள் தான் ஆண்டவரை நான் உமக்காக வாழ்கிறேன் சொல்லி நீங்கள் உங்களுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். நீங்கள் தான் ஆண்டவருடைய காரியத்தில் நீங்களாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போது தேவனுடைய கிருபை நாள்தோறும் நமக்கு என்ன செய்யும்? பெருகும். கிருபை குறைய நாம் விட்டுவிடக்கூடாது. சமயம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. வரப்போகிற நாட்களில மற்றமுள்ளதான காரியங்களை சிந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் முழங்கால் படித்து எல்லாரும் தேவன் நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிருபையை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் இந்த கிருபையை நமக்கு அதிகமாக பெருக செய்ய தாழ்த்துவோம். நம்மை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய கிருபை நம்ம இந்த நாளினை பெருகுவதாக, இடத்துல கடந்து கொண்டிருக்கிறவர்களிலே தேவனுடைய கிருபை பெருகுவதாக. அன்பின் பரலோகத்திதாவே நம்மை சொல்லுங்கள். இந்த வருடத்தில் உடைய கிருபைகளை நினைத்து உடைய நாமத்தை துதிக்கிறதான இந்த கூட்டத்தில் கடந்த ஒரு உதவி செய்தீர் ஆண்டவரே. கதாவே, இந்த நாளில் புதிய கிருபைகளோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. நன்றியோடு சுத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் கொண்டு வந்திருக்கிற கிருபைகளுக்காகவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிருபைகள் நாங்கள் பெற்றவர்களாய் கடந்து போகு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நேரத்தில் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லா ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, நீங்க ஒரு பெரிய கிருபைகளை செய்கிறதான தேவன் ஆண்டவரே. கிருபையின் மேல் கிருபை தருகிறதான தேவன் ஆண்டவரே. நாங்கள் இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நாங்கள் கிருபைக்கு கீழ்ப்படும் போது கர்த்தாவே, இந்த கிருபை தான் எங்களை உமக்காக வாழ வைக்கிறது ஆண்டவரே. நாங்கள் எங்களால் உமக்காக வாழ முடியாதவர்களாக இருக்கிறோம். தேவ கிருபைதான் எங்களை உமக்கு வாழ செய்கிறதாக இருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு வாழும் போது அனைத்து காரியங்களிலும் வாழ்ந்து எங்களை சுகமாக இருக்கும்படி செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் பூமிக்குரிய மரமைக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலே தேவனுடைய கிருபையை பெருக செய்ய ஆண்டவரே. கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களை கிருபையை பெருக செய்து எங்களை கிருபைக்கு கீழ்ப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எப்படியாக உதவி செய்ய வந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கு இதற்கான உதவியை நீங்கள் செய்ய விடமாக ஜெபிக்கிறோம்.
நம்முடைய கிருபைகளை குறித்து எண்ணி பார்க்காத ஜனங்கள் சிலர் உண்டு. அவர்களுடைய கிருபை எண்ணி பார்த்து கர்த்தாவே கிருபையை பெற்றுக் கொள்ளும் போதுதான் உடைய சன்னிதானத்திலே கடந்து வர முடியும். ஆண்டவரே, அந்த அளவற்ற கிருபை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் வாஞ்சியை கொடுங்க, விருப்பத்தை கொடுங்க, அதற்காக செயல்படுகிறவர்களாம் எல்லாரையும் மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியும் வரப்போகிற நாட்களிலும் நம்முடைய கிருபைகள் நினைத்து பார்க்கத்தக்கதான கூட்டங்களை கடந்துவது தடைகள் வராதபடி ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எல்லா நன்மைகளும் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டுமாறு இந்த திருப்பதங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுக்கு